வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி மறுபடியும் பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. என் பொண்ணை காசு வெட்டி போட்டு ஏற்கனவே பஞ்சாயத்து கூட்டத்தில் ரெண்டு பேர்த்துக்கும் கார்த்திக்கும் ரேவதிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, கணவன் மனைவி உறவு இல்லை அப்படின்னு பிரித்து வச்சுருந்தேன். அதையும் மீறி என் பொண்ணு இப்போ அவர் கூட தான் சேர்ந்து வாழ அப்படின்னு போயிருக்கா. இதுக்கு என்ன அர்த்தம்? பஞ்சாயத்துக்கு மதிப்பில்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி ஒரு கெடுபிடியை நம்ம கார்த்தி ரேவதி மீது வைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதி சொல்கிறாங்க, என் புருஷனை லாக்கப்பில் வச்சுருக்க நேரம் வேறு வழி இல்லை, நான் அப்போ காசு வட்டி போட்டு பிரியும் அப்படின்னு சம்மதிச்சேன் அவரை வெளியே கொண்டு வர்றதுக்காக. ஆனால் இப்போ என் மாமாவை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, என் மாமா கூட தான் நான் வாழ முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் பஞ்சாயத்தில் அப்போ என்ன தான் இங்கே நடக்குது, அவங்க ஒரு முடிவெடுத்து அதுபடி தானே இருக்கணும், ஏன் இப்படி மாற்றம் இருக்குது அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி என் பொண்ணு சட்டப்படி பஞ்சாயத்து கூட்டத்தில் காசை வெட்டி போட்டு பிரிஞ்சது தான், இனி அவளுக்கும் புருஷனுக்கும் எந்த வித உறவும் இல்லைன்னு நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு முடிவு கிட்ட காத்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம கார்த்தி ஏன் பிரிஞ்சவங்க ஒன்று சேரக்கூடாதுன்னு ஏதாவது விதி இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு, என்ன இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் புருஷன் முண்டாட்டி இல்லை, அப்படி அறந்து போச்சு உறவு அப்படின்னு தானே நினைக்கிறீங்க, மறுபடியும் நான் ரேவதி கழுத்தில் தாலி கெட்டேன், இதோ தாலி இருக்குது, நான் அவள் கழுத்தில் கெட்டுறேன் அப்படின்னு அந்த இடத்துல மறுபடியும் தாலி கட்டி நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஆப்பு வைக்கிறாங்க கார்த்தி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா நிச்சயமா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் செமையாக நம்ம சாமுண்டேஸ்வரியை தூண்டி விடுறாங்க சந்திரா. எரியிற தீயில எண்ணெய் விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. அக்கா இந்த பாரு, இப்போமா நம்ம அந்த கார்த்தி பயலுக்கு ஆப்பு வைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது, என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்க நேரம். ஆமாம், அந்த நம்ம ஏற்கனவே பஞ்சாயத்து கூட்டத்தில் ரெண்டு பேர்த்தையும் காசை வெட்டி போட்டு பிரித்தோம், உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அது பிரித்த புறமா இப்போ எப்படி அவங்க கணவன் மனைவினி சேர்ந்து வாழ முடியும், அது சட்டப்படி தப்பு அப்படின்னு பஞ்சாயத்தை கூட்டு அதில் ரெண்டில் ஒன்று ஒரு முடிவு எடுக்க சொல்லுவோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம். ஆமாம், இது வேற நடந்திருக்கு, நம்ம இதையும் மறந்து ரெண்டு பேரும் அவள் சேர்ந்து வாழேன்னு போன பிறகு நம்ம என்ன செய்யணும் கையை பிசைஞ்சிட்டு இருந்தோம், நம்ம தங்கச்சி சொல்றதுலேயும் ஐடியா இருக்குதானே அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரியும் பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் ஊர் முழுக்க தம்பட்டை அடித்து சொல்கிறாங்க, இந்த பாருங்க பஞ்சாயத்து கூட்டம் கார்த்தி தம்பி மீது சாமுண்டேஸ்வரியமாக புகார் கொடுத்து நடக்கணும், எங்கள் அம்மா அதுக்கடையில் இப்போ என்ன புகாரை தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ரேவதி பாட்டி ஒன்றும் புரியாமல் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டாங்க. இந்த சாமுண்டேஸ்வரி ஏன் எதுக்கு என் பேரனை பாடா படுத்த அப்படின்னு நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் நினச்சிக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பஞ்சாயத்து கூடியாச்சு. அப்போ தான் நம்ம சாமுண்டேஸ்வரி வராங்க. என் பொண்ணு எனக்கு வீட்டுக்கு வரணும், அதுக்காக தான் நான் இப்போ கூட்டியிருக்கேன், அதுக்கு என் பொண்ணுக்கும் அந்த கார்த்திக்கும் எந்த விதமான ஒட்டும் உறவும் இல்லை அப்படின்னு ஒருக்கா காசு வெட்டி போட்டு இந்த பஞ்சாயத்து கூட்டத்தில் தான் பிரித்தோம், அதை மறந்து இப்போ என் புருஷனி இவ உறவு கொண்டாடி மாப்பிள்ளை கூட பேருக்கு அது தப்பு இல்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. என் புருஷனை அப்போ பிரிஞ்சனா எங்கள் அம்மா லாக்கப்பில் என் புருஷனை தூக்கி வச்சு மிரட்டுறாங்க, வேறு வழி இல்லாமல் அவரை பிரிஞ்சக்கூடிய சூழல் எனக்கு ஆனால் இப்போ என் மாமா தான் முக்கியம், என் மாமா கூட சேர்ந்து வாழ தான் போகிறேன் அப்படின்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். அப்படி இருக்க நேரம் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் யாராலையும் பிரிக்க முடியாது. அப்படின்னா பஞ்சாயத்துக்கு இங்கே என்ன மதிப்பு இருக்குது? பஞ்சாயத்தில் இருக்க முடிவு தானே இறுதி முடிவு, அந்த பஞ்சாயத்தையும் மதிக்காத இவளை என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல சால்றாங்க. அப்போனா சரி, கணவன் மனைவி உறவை அறுத்து விட்டுட்டேன், ஏன் மறுபடியும் என் மனைவிக்கு நான் தாலி கட்ட விட்டாது, நான் இப்போவே இந்த பஞ்சாயத்து கூட்டத்தில் மறுபடியும் எங்கள் ரெண்டு உறவையும் நான் புதுப்பிக்க விரும்புகிறேன், ரேவதி கழுத்தில் நான் மறுபடியும் தாலி கட்டுறேன் அப்படின்னு நம்ம கார்த்தி அதிரடியாக ரேவதி கழுத்தில் தாலியை கட்டுறாங்க. ஆப்பு வச்சதுக்கானங்க நம்ம சாமுண்டேஸ்வரி பக்குனி இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திராக்க பேச்சை கேட்டு அந்த கார்த்தி கட்டின தாலி அந்த ரேவதி கழுத்தில் இல்லாமல் இருந்து இப்போ மறுபடியும் தாலி கட்டுறானே அப்படின்னு அந்த இடத்துல தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்திகிட்ட மாமா தாலியை கெட்டுங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி மறுபடியும் ரேவதி காலத்தில் தாலியை கட்டுறாங்க. பஞ்சாயத்து முன்னிலையில் எல்லார் முன்னாடியும் நாங்கள் கணவன் மனைவி அப்படின்னு இப்போ ஆகிட்டுல, இப்போ நாங்கள் சேர்ந்து வாழ போகிறோம், எங்களை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு கார்த்தியோட கையை பிடிச்சிட்டு நம்ம ரேவதி கூட்டிகிட்டு போகிறாங்க. சாமுண்டேஸ்வரி வாயை புலந்துக்கிட்டு நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா
வீட்டுக்கு வந்த வேகத்தில் நான் தூக்கி வளர்த்தவ இன்னைக்கு புருஷன்தான் வேணும் அப்படின்னு நான் பெத்த பொண்ணே என்னை ஓரங்கட்டிக்கிட்டு போயிட்டு அப்படின்னு அந்த இடத்துல எல்லா பொருளையும் தூக்கி மறுபடியும் நம்ம சாமுண்டேஸ்வரி போட்டு உடைக்கிறாங்க. இந்த வீட்டில் அவள் இல்லாமல் இருக்க முடியாது, என்ன பண்ண சந்திரா அப்படின்னு கொதித்தெழுறாங்க. அக்கா, அந்த கார்த்திகை வாப்புவுக்கே வேற வழியே இல்லை. அவங்க தாத்தாக்கு ஆசை அந்த ராஜராஜ மாமா கையால் தானே கும்பாபிஷேகம் நடக்கணும்னு இருக்குது. கையிலே நம்ம வெண்ணையை வச்சுருக்கோம், அது பிறகு இதுக்கு கஷ்டப்படணும். மாமாவை நீ அனுப்புனா தானே அவர் அந்த கும்பாபிஷேகத்தை நடத்த போவார். நீ அனுப்பாரக்கா, என்ன நடக்குன்னு பார்த்துக்கக்கா. கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் ராஜசேதுபதி கோயில் முன்னாடியே தூக்கில் தொங்கணுங்க்கா. அதுதான் நம்ம அம்மா சாவுக்கு நம்ம கொடுக்க போகிற தண்டனை அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டிட்டு நிற்காங்க. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம பரமேஸ்வரி அம்மா, அதாங்க சண்முகம் ஏட்டோட மனைவி, என் புருஷன் கொடுத்த ஒப்படைச்ச பொறுப்பை எத்தனை நாள் தான் நான் வச்சு அடை காத்துட்டு இருக்க முடியும்? அது சேர வேண்டிய இடத்துல அந்த பொறுப்பை ஒப்படைக்கணும். அது யாரை பற்றி உண்மையாக இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம விசாரிக்க ஆரம்பிக்காங்க. சிவகாமி அம்மானா யார் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுவும் நம்ம சாமுண்டேஸ்வரிட்டே அவங்கள பற்றி ஒரு ரகசியம் இருக்குமா? என்ன சிவகாமி அம்மானா எங்கள் அம்மா தான், அவங்கள பற்றி என்ன ரகசியம்? ஓ, அப்போ நான் சொல்ல வேண்டியது உங்கள் குடும்பத்திலையா அப்படின்னு அந்த இடத்துல அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அப்போனா என்னம்மா, என்ன விஷயம்? நான் சண்முகம் ஏட்டு போலீஸ் அதிகாரியாக இருந்த அவரோட மனைவி நாதான். ஐயோ, அவரோட மனைவியா? அப்படி என்ன ரகசியம் அப்படின்னு சொல்ல நேரம், அந்த நேரம் உங்கள் அம்மா சாப்பாட்டில் விஷம் கலந்து தான் செத்தாங்க, சாப்பிட்டு தான் செத்தாங்க. அந்த விஷத்தை கலந்த படுபாவி முத்துவேல் தான். ராஜசேதுபதி குடும்பத்துக்கும் உங்கள் அம்மா சாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே தலை சுத்ததுக்கனங்க இருக்குங்க நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு. நீங்கள் சொல்லதெல்லாம் உண்மையா? உண்மைதான். உங்கள் அம்மா சாப்பாட்டில் அப்போ விஷம் கலந்தவன் முத்துவேல் தான். ராஜசேதுபதி குடும்பம் இல்லை, நீங்கள் தவறாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. என் புருஷன் 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும். இந்த ரகசியத்தை உன்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், நீ எப்படியாவது இந்த உண்மையை சொல்லணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க. நீ அவர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் தந்திருக்காரு. உங்கள் அம்மாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு அதை தூக்கி கொடுக்குறாங்களே. அப்படியே சாமுண்டேஸ்வரி நொறுங்கிறாங்க. இத்தனை வருஷம் தாயும் பிள்ளையும் பிரித்து வைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. நான் அந்த பரமேஸ்வரி எங்கள் மாமியார்கிட்ட இருந்து என் கணவரை நான் பிரித்து இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டேனே அப்படின்னு தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த கோபந்தான் கார்த்தியும் ரேவதியும் பிரிக்கிற அளவுக்கு நான் இவ்வளோ தூரம் தப்பாக நடந்துக்கிட்டேனா அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, சந்திரா, நம்ம தப்பு பண்ணிட்டோம். ராஜசேதுபதி குடும்பம் நம்ம அம்மா சாவுக்கு காரணம் இல்லை, முத்துவேலாம் சிவனாண்டிக்கு சித்தப்பனா. அடடா, அவரா அப்படின்னு அதிர்ச்சியில் முத்துவேலை கொல்லதுக்கு துப்பாக்கி எடுத்துகிட்டு நம்ம சந்திராவே முத்துவேலுக்கு முடிவு கட்ட கிளம்பிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பரமேஸ்வரி அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஓடி வராங்கங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களையும் என் புருஷனையும் பிரிச்சுட்டேன், இந்த பாவத்துக்கு நான் என்ன பரிகாரம் செய்ய போகிறேன் அப்படின்னு தலைப்பாடாக அடிச்சுக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. வணக்கம்.